இது மெல்ட் ஆகும்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு என்ன தேவைன்னா ஓரியோ பிஸ்கெட், டைரி மில்க், நெக்ஸ்ட்டு மில்க்கு, அப்புறம் பேக்கிங் சோடா. ஓரியோ பிஸ்கெட் தனியாக எடுத்துக்கிட்டு க்ரீம் தனியாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல க்ரீமு, அதில் பால் சேர்த்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கணும். இப்போது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிளேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்குவத்துக்கு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் எடுத்து அதை ஒரு பவுலில் லைட்டாக சேர்த்து இந்த பக்குவம் வரணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் அலுமினியம் ஷீட்டை சுற்றிட்டு டைரி மில்கை போடணும் அது மேலே. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும். அதில் இட்லி குண்டானை வச்சு கீழே ஒரு பவுல் வச்சு அது மேலே பவுல் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இட்லி குண்டானை மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ், 10 நிமிஷம் இல்லாட்டி 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுங்க. அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. டைரி மில்கை எடுத்துட்டு அதில் பால் மில்க் ஆட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணணும். சாக்லேட் மெல்ட் பண்ணி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ரெடியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது 10 மினிட்ஸ் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு. வீட்டில் இது இருந்துச்சுன்னா, கடையில் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டில் தேவைப்படும். இந்தமாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா